ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான மிட் கேப் நிஃப்டிக்கான எக்ஸ்பீரி வந்து அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஓகே, இப்போ லாஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 24,840 நிஃப்டியோட சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் 24,676 லெவலில் இருக்குன்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் டே பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் கேப் டவுன் தான். ஓகேங்களா? கேப் டவுனுமே ஆனாலுமே என்ன ஆச்சுன்னா நம்மளோட ரெசிஸ்டன்டான 24,840 எப்படி ரியாக்ட் ஆகிட்டு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சை நோக்கி போயிருந்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 24,700. ஓகேங்களா? ஸோ இந்த 24,700 to 24,676. ஸோ இந்த பிரேக் அவுட் லெவல் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகைன் வந்து 24,550 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ன்ற இந்த லெவலுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுது. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 24,458 அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 24,368 சப்போர்ட் ரேஞ்சு இருக்கு. ஒன்ஸ் இந்த 24,550 இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புது, 24,500 திரும்புதுன்னு வச்சுங்களேன். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுனா நம்ம சொன்ன மாதிரி இந்த 24,676 24,840 இதுதான் வந்து சப்போர்ட். இதுக்கும் மேல ரெசிஸ்டன்ட் இதுக்கும் மேல போகுது அப்படின்னா இந்த 25,000ன்றது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நான் உங்களுக்கு தம்ப்நெயில்ல நம்ம போட்டிருப்போம். 25,000ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட் 2 நாளா சொல்லியிருந்தேன். வியாழக்கிழமையும் சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 25,000 பிரேக் அவுட் பண்ணி நல்லாவே வந்து ஃபால் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு மேஜரான ஒரு ரவுண்ட் ஃபிகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜரா கிரியேட் ஆகிற ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கிரியேட் ஆகிற ஒரு இடம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாகவே பில்ட் ஆகிருக்காது. ஏன்னா இந்த 24,500 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 24,700 மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஆகும், 24,700 கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாகவும் இருக்கு. அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப்போர்ட் தான் அதிகமாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா அந்த லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் வந்து டச் பண்ணிட்டு இப்போ நிற்கிது. இப்போ நாளைக்கு 51,350 கீழே வருது அப்படின்னா 50,941 சப்போர்ட். ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை 51,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுனாலே 50,940 ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்கு. அதுக்கும் கீழே வருது அப்படின்னா இந்த 50,437 அதாவது 50,500 கிட்ட வந்து அடுத்த சப்போர்ட் இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. இதையும் பிரேக் அவுட் பண்ணதுனா தான் அடுத்தது 50,000 ரவுண்ட் ஃபிகர் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சப்போர்ட் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51,350 சப்போர்ட் எடுத்துற மேலே திரும்புது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாதான் 51,614 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இதை கன்ஃபார்மாக இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கன்ஃபார்மாக அப் ட்ரெண்ட்ன்றதை தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 51,892 ரேஞ்சு கிட்ட போகும். அதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 52,235 ரேஞ்சுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டி எப்படி பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்ட் லைனை வந்து இதுலையுமே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணுதா என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா இல்லை கீழே வருதான்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் இருக்கு. 23,400க்கு 365 இப்போ முடிஞ்சிருக்கு. 400ன்றது ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நாளைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து 23,561 நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம வைக்கலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு மேலே போகுதுன்னா 23,665 நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை வந்து நம்ம வந்து அடுத்த டார்கெட்டை வைக்கலாம். ஒன்ஸ் 23,224 மேஜர் சப்போர்ட் நல்லா பாருங்க. இந்த 23,224 எத்தனை நாள் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கு பாருங்க. ஒன்ஸ் இந்த 23,224 சப்போர்ட் எடுத்து திரும்புதுன்னா மார்க்கெட் நல்லா வந்து திருப்பி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போகும். ஒன்ஸ் இந்த 23,224 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இமிடியேட் சப்போர்ட்டான 100 பாயிண்ட்டுக்குள்ள 23,111 இமிடியேட் சப்போர்ட்டா இருக்கு. அதுல இருந்து கீழே வருதுன்னா 23,000 அடுத்த மேஜர் சப்போர்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பாத்துக்கணும் மிட் கேப் நிஃப்டியை ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ நாளைக்கான எக்ஸ்பிரிக்கு ஆகக்கூடிய இண்டெக்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் டே வந்து ஃபிபனோசி வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். அது இந்த லாஸ்ட் டே போன ஹை அண்ட் லோக்கு ஃபிபனோசி ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அதை என்னமோ சேஞ்சே பண்ணல. ஓகேங்களா? அது அப்படியே தான் வச்சிருந்தோம். ஏன்னா நீங்கள் ஹியூஜாக வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மறுநாளுமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆனிச்சுன்னா ட்ரேட் ஆனிச்சு. ஓகேங்களா? ஸோ 13,000 வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இதில் வந்து எப்படி வந்து 25,000 ரெசிஸ்டன்ட் எடுத்து திரும்பிச்சோ அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டி 13,000 ரெசிஸ்டன்ட் எடுத்து திரும்பிச்சு. நல்லா அந்த பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா
12625 கிட்ட நிக்குது. நாளைக்கு நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 625க்கு மேலேயே போகுது அப்படின்னா கண்டிப்பா 12697 அதுதான் 12700 ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அதுக்கும் மேல போகுதுன்னா 12800 அடுத்த ரெசிஸ்டன்ட், அதுக்கும் மேல போகுதுன்னா 12862, அதுக்கு மேல போகுதுன்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட், அதுதான் ஹை பேருக்கு. அந்த ஹை கிட்டக்க பாத்தீங்கன்னா 12943 ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்டா நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த 12600 பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ள இமிடியேட் சப்போர்ட், அதுதான் மேஜரான ஒரு சப்போர்ட்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 12545 ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல், இந்த இடத்த நீங்க கண்டிப்பா பார்க்கணும். 12545. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த இடத்துல இருந்து திரும்புதா இல்ல இதுல இருந்து கீழே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12500 வந்து சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. 12500க்கு கீழே பிரேக் அவுட் பண்ணுது ஒரு 50 பாயிண்ட், கிட்டத்தட்ட 12450 ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுல இருந்து கீழே வருதுன்னா 12400 தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் ஆயிருக்கு. அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா 12300. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு வந்து மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ண போறோம். ஸோ இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது அலைஸ் ப்ளூ ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நானுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் அதர் பிளாட்ஃபார்ம் கம்பேர் பண்ற காட்டிலும் இது 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் கம்மியாவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கைடன்ஸும் தந்துடுறாங்க, தமிழ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதாவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்கா என்னன்னு அவங்களே வந்து கேர் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோவும் நம்ம வந்து நம்ம லிங்க் மூலியமாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை நம்மளுக்கு சென்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஃப்ரீ வெபினார் லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். தேங்க்யூ நம்பா. அது மட்டும் இல்லை இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நம்பா.